من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم لأبيه آزر أتتخذ أصناما آلهة إني أراك وقومك في ضلال مبين. وكذلك نري إبراهيم ملكوت السماوات والأرض وليكون من الموقنين. فلما جن عليه الليل رأى كوكبا قال هذا ربي. فلما أفل قال لا أحب الآفلين. فلما رأى القمر بازغا قال هذا ربي. فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين. فلما رأى الشمس بازغة قال هذا ربي هذا أكبر. فلما أفلت قال يا قوم إني بريء مما تشركون. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். மேலும் இப்ராஹீம் தம் தந்தை ஆசரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளராக்குகின்றீர்கள்? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகாட்டில் இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும். இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சியமைப்பை நாம் இப்ராஹீமுக்கு காண்பித்து கொடுத்தோம். உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராய் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே இரவு அவரை சூழ்ந்தபோது அவர் ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்து விட்டபோது மறைந்து போகின்றவற்றை நான் நேசிப்பவன் அல்லன் என்று உரைத்தார். பின்னர் ஒளிரும் சந்திரனை கண்ட அவர் இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்தபோது என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை எனில் வழிதவறிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன் என்று கூறினார். பின்னர் ஒளிரும் சூரியனை கண்டபோது இதுதான் என்னுடைய இறைவன், இது எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று கூறினாள். ஆனால் அதுவும் மறைந்து போகவே என் சமூகத்தவரே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தை விட்டும் திண்ணமாக நான் விலகிவிட்டேன் என்று கூறினார். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அவனது வழிபாட்டிலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவுக்கு உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்து ஆல இம்ரான், சூரத்து அல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்திலே 74 முதல் 78 வரையிலான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதில் எத்தகைய செய்திகளை வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இவற்றை இறக்கினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படவும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புக்குரிய இந்த முதல் 10 நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த சிறப்புக்குரிய நாட்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரது குடும்பத்தினருடைய தியாகத்தையும் பின்னணியாக கொண்டு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய பின்னணியில், குறிப்பாக 10வது நாள் வரை இருக்கக்கூடிய ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய பெருநாளின் பின்னணியில் அதிகமாக யோசிக்க வேண்டிய நாட்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை குறித்தும் அவருடைய குடும்பத்தினருடைய தியாகத்தை குறித்தும் எவ்வளவுக்கெவ்வளவு அவர்களை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அவ்வளவுக்கு இந்த 10 நாட்களை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்கிறோம் என்று பொருள். 10 நாட்களிலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நடவடிக்கைகள் தான் அதிகமாக
யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வசனமும் அப்படித்தான் தொடங்குகிறது. வ இது கால இப்ராஹீம் என்று தொடங்குகிறது. இப்ராஹீம் சொன்ன நேரத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். வ இது என்று சொன்னால் சந்தர்ப்பம், அதே நேரத்தில் வதுக்குர் என்கிற மீனிங்கும் அதற்கு இருக்கிறது, நினைவு கூறுங்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை இடத்திலே கேட்கிறார், அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, சிலைகளையா நீங்கள் வணக்கத்திற்குரிய கடவுளர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்று. இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குது, ஒரு 10 வசனம் மொத்தம். அந்த 10 வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, இதில் நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சமுதாயத்தவருக்கு எதிராக ஆர்கியூமெண்ட் செய்வதற்கான ஆதாரங்களை நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனத்தொடரினுடைய கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சமுதாயத்தவர்கள் என்னென்ன அநீதிகளை செய்து கொண்டிருந்தார்களோ, குறிப்பாக ஷிர்க்கு இணை வைப்பு ரீதியான கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார்களோ, அந்த இணை வைப்புக்கு எதிரான ஆதாரங்களை இப்ராஹிம் நபிக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் இங்கு தொடங்குது. இப்ராஹிம் தன்னுடைய தந்தை இடத்திலே சொன்னதை நினைத்து பாருங்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய அரசாங்கத்தினுடைய தலைமை பூசாரியாக இருந்தார். தலைமை பூசாரி என்று சொன்னால் கோயில்களிலே வழிபாட்டு தலங்களிலே தலைமை வகிக்கக்கூடிய பூசாரி அல்ல, அரசாங்க அவையிலே தலைமை வகிக்கக்கூடிய பூசாரி. எப்பொழுதுமே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே இருந்தால் கூட ஒரு ஜோசியக்காரனை ஒரு பூசாரியை கூட வச்சுக்குவான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுதான் அளவு. ஃபிரௌனுடைய சபையில் ஏகப்பட்ட மந்திரவாதிகள் இருந்தார்கள், சூனியக்காரர்கள் இருந்தார்கள். ஏதாவது செய்வதாக இருந்தால் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் மன்னர்கள் செய்வாங்க. எல்லா காலகட்டத்திலும் பெரும்பான்மையான ஆட்சியாளர்கள் நல்லா கவனிக்கணும், அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாகவே இருந்தால் கூட இந்த மாதிரி ஜோசியர்கள், மந்திரவாதிகள், சில பூசாரிகளை தனக்கு ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் செயல்படுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கிறது. நம்முடைய புதிய முதலமைச்சர் தன்னுடைய மந்திரி சபையில் ஒரு ஜோசியருக்கு சட்ட ஆலோசகர் என்கிற அந்தஸ்தை கொடுத்தார் தன்னுடைய கட்சியில். அப்போது சட்டமன்றத்தில் அதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மறுப்பு கிளம்பிச்சு. அதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தமிழக அரசின் சட்ட ஆலோசகர் என்கிற அந்த பதவி பறிக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரைக்கும் ஒரு ஜோசிக்காரன் தேவைப்படுறான், அவர்களுடைய ஆலோசனை தேவைப்படுது. அதே மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையும் அன்றைய காலத்தில் இருந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய தலைமை ஆலோசகராக, அரசாங்க ஆலோசகராக இருந்தார். இவர் பூசாரி. அப்போ கோயிலில் தலைமை பூசாரியாகவும் இருக்கிறாரு, அரசாங்கத்தினுடைய ஆட்சியை வழிநடத்தக்கூடிய ஆலோசகராகவும் இருக்கிறார். அந்த அளவுக்கு சொசைட்டியில் மட்டுமல்ல அரசாங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து. இப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்தில் தான் ஒரு தலைமகனாக பிறக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் நினச்சிருந்தா அந்த தலைமை பூசாரி அரசியல் ஆலோசகருக்கு உரிய எல்லா அரசியல் ஆடம்பரங்களையும் சுகபோகங்களையும் அவர் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது சரியில்லை, நம்முடைய தந்தை உள்பட நம்முடைய சமுதாயம் அத்துணை பேர்களும் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை சரியில்லை அப்படிங்கிறத உணர்றார். ஏன்னா எந்த சமுதாயத்தில் எந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கை இருக்குதோ, அந்த கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைலும் அமையும். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறை இருக்குது, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த சமுதாயத்துடைய மத நம்பிக்கை காரணமாக இருக்கும். இப்போ உதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள், அவர்களுக்கென்று ஒரு மத நம்பிக்கை இருக்குது.
அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க? வடநாடுகளில் முழுவதும் பள்ளிவாசல்களை இடிக்கிறதிலிருந்து ஆரம்பித்து அதை கோயில்களாக மாற்றுவது, மாட்டுக்கறி வச்சுருக்காருங்கிற பேரில் முஸ்லீம்களை கொலை செய்கிறது, முஸ்லீம்களுடைய அடையாளங்களை பார்த்தாலே அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கா இல்லையா? ஏன் செய்கிறான்? ஒரு லைஃப் ஸ்டைல் அவன் உருவாக்கி வைக்கிறான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், முஸ்லீம்களை ஒழிச்சு கட்டுறது. எதன் அடிப்படையில் அவன் செய்கிறான்? அவனுக்கு இருக்கக்கூடிய மத நம்பிக்கையின் அடிப்படையில். அப்போது ஒவ்வொரு சமுதாயத்திலையும் மத நம்பிக்கை அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் அவர்கள் என்னென்ன வழிபாட்டு முறைகளை மத நம்பிக்கைகளை வச்சுருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் அவருடைய கடவுள் நம்பிக்கை தான் அதை தீர்மானிக்கும். இதையெல்லாம் இப்ராஹிம் நபி பார்க்கிறார். பார்த்த உடனேயே இது பின்னாடி எந்த விதமான அறிவுபூர்வமான காரணமும் இல்லை, இது வெறும் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வெற்று சடங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இப்ராஹிம் நபியுடைய கேள்வி, அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, சிலைகளையா நீங்கள் கடவுளர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்கள்? அப்படின்னா அவருக்கு புரியுது, கேள்வியிலேயே விஷயத்தை உணர்த்துகிறார். சிலைகள் ஒருபோதும் கடவுளாக முடியாது. ஏனென்று சொன்னால், கடவுள் என்று சொன்னால் அவனுக்கே உரிய முதல் தகுதி, முதல் பண்பு, மற்றவர்களை அவன் படைக்கணும். யார் மற்றவர்களை படைக்கிறானோ அவன்தான் யாராக இருக்க முடியும்? கடவுளாக இருக்க முடியும். சிலைகள் உங்களால் படைக்கப்பட்டவை, அதை நீங்கள் தான் படைச்சிருக்கிறீங்க, அந்த சிலைகள் உங்களை படைக்கலை. இந்த அர்த்தத்தை தான் இந்த கேள்விக்கு பின்னாடி இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் எடுத்து வைக்கிறார். சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்கிற கேள்வியிலேயே சிலைகள் எப்படி வணக்கத்திற்குரியவையாக ஆகும்? ஏனென்று சொன்னால் அந்த சிலைகளை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீர்கள், அந்த சிலைகள் உங்களை உருவாக்கலை. இது ஒரு பகுத்தறிவு ரீதியான வாதம். இன்றைக்கும் கூட பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள், தங்களை தாங்களே அழைத்து கொள்ளக்கூடியவர்கள், நாத்திகர்கள் இதைத்தான் வைக்கிறாங்க. சிலைகளை ஏன் வணங்குறீங்க? நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் அந்த சிலைகளுக்கு தெரியுமா? நீங்கள் தானே உங்கள் கையினால் அந்த சிலையை உருவாக்கி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வணங்குகிற வணக்கம் அந்த சிலைகளுக்கு எப்படி தெரியும்? அந்த புரிதல் இல்லாதனால உங்களுக்கு பகுத்தறிவு இல்லை, அந்த புரிதல் எங்களுக்கு இருக்கிறனால நாங்கள் பகுத்தறிவாதிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பகுத்தறிவாதிகள் அந்த கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக, சிலை வணக்கத்திற்கு எதிராக போராடிய அந்த பெரியாருக்கு சிலைகளை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சிலைகளுக்கும் இவர்கள் மாலை போடுவாங்க. மற்றவர்கள் நம்புகிற சிலைகளை வணங்குவதை எதிர்க்கிறாங்க. என்ன சொல்லி எதிர்க்கிறாங்க? நீங்கள் வணங்குற வணக்கம் எப்படி அந்த கல்லுக்கு தெரியும்? அதே கேள்வி இவர்களை நோக்கியும் திரும்ப முடியும். நீங்கள் செய்கிற மரியாதை பெரியாருங்கிற சிலைக்கு எப்படி தெரியும்? அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் அதே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய வாதம் ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது. நீங்கள் உருவாக்குகிற சிலைகள் உங்களை படைக்கவில்லை, நீங்கள் தான் அதை படைச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது சிலைகளையா நீங்கள் கடவுளர்களாக ஆக்குவீர்கள் என்று ஒரு கேள்வியை, பகுத்தறிவு ரீதியான கேள்வி எழுப்பிவிட்டு அதன் அடிப்படையில் அடுத்த வாசகத்தை சொல்கிறார். கேள்வியோடு சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இன்னி அராக்க வ கௌமக்க ஃபீல் வலாலி முபீன், என் தந்தையே, உங்களையும் உங்கள் சமுதாயத்தவர்களையும் நான் மிகப்பெரிய தெளிவான வழிகேட்டில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில், சிலை வணக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு சோசியல் லைஃப்பை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்போ இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்தது சிலை வணக்கத்தை மட்டுமல்ல, அந்த சிலை வணக்கத்தின் அடிப்படையில் இருந்த சமூக அமைப்பையும் கேள்விக்குள்ளாக்குறாரு. அதனால தான் என்ன சொல்கிறாரு? உங்களையும் உங்கள் சமுதாயத்தவர்களையும் மிகப்பெரிய வழிகேட்டில் இருப்பதை பார்க்கிறேன். இந்த கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். என்ன வாழ்க்கை முறை? சிலைகளை வணங்கினால்தான் அருள் கிடைக்கும். அந்த சிலைகளை வணங்கினால் அருள் கிடைக்கும்னு சொன்னால் அந்த சிலைகளையே உருவாக்குன எங்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? அடிமைகளாக இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த மன்னரும் வணக்கத்திற்குரிய கடவுளாக கருதப்பட்டிருந்தான், நம்ரூத்.
அப்போ வணக்கத்திற்குரிய கடவுளாக அந்த மன்னனையும் ஆக்கி வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தானே அந்த சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கை முறை உருவாகிருக்கும். அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை முறையையும் எதிர்க்கிறனால தான் இவர் என்ன செய்கிறாரு, இன்னி அராக்க வ கௌமக்க ஃபீ வலாலின் முபீன், உங்களையும் உங்கள் சமுதாயத்தவரும் மிகப்பெரிய வழிகேட்டில் இருப்பதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தை நமக்கு புரிய வருது. இந்த இடத்துலையே இப்ராஹிம் நபி அவர் பிறந்த சமுதாயத்தை விட்டு வெளியேறார். கருத்தியல் ரீதியாக ஐடியாலஜிக்கலாக வெளியே வந்துடுறார். ஏன்னா நான் உங்கால் கிடையாது. பொதுவாகவே உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் சார்ந்த சமுதாயத்தின் பக்கம் ஒரு பற்று இருக்கும். அவன் தன் சொந்த மத நம்பிக்கை உடையவனாக இல்லாவிட்டாலும் கூட எந்த மொழியை பேசுகிறார்களோ அவர்களுக்கு கூட ஒரு பற்று இருக்கும். உதாரணமாக மலையாளிகளுக்கு உண்டான பற்று இருக்கும். தமிழர்களுக்கு தமிழ் சாதியின் மீது ஒரு பற்று இருக்கும். அவன் தன்னுடைய மதத்தை சாராதவனாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கெல்லாம் போனானாக்கா ஒரு தமிழ் பேசக்கூடிய ஆளை பார்த்தா அவன் நான் முஸ்லீமாகவே இருக்கட்டும், ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பற்று வருதா இல்லையா? எங்கூருக்காரன், அவன் இந்த மதத்தை சார்ந்தவன் அல்ல, நம்ம ஊர்க்காரன் அல்ல, ஆனால் அவன் என்னுடைய இனம் தமிழன், ஒரு பற்று வருதா இல்லையா? ஆனால் இப்ராஹிம் நபி அந்த பற்றை கூற அறுக்கிறார். நான் இந்த சமுதாயத்திலே பிறந்திருந்தாலும் சரி, தலைமை பூசாரியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மகனாகவே இருந்தாலும் சரி, உங்களை எல்லாம் மிகப்பெரிய வழிகேட்டில் பார்க்கிறேன், உங்களையும் உங்கள் சமுதாயத்தவரையும் என்று சொல்வதிலிருந்தே அந்த சமுதாயத்தினுடைய கட்டுகளிலிருந்து தன்னை அறுத்து கொள்கிறார். நான் உடன்பட மாட்டேன், உங்களுடைய கருத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் உங்கள் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய மகனாகவே இருந்தாலும் உங்களுடைய சமுதாயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா சிந்தனை ரீதியாக நீங்கள் வேறு நான் வேறு, தெளிவாக அடிக்கிறார். ஆக சுருங்கிய வசனம் 3 செய்தியை நமக்கு முன்னால் வைக்கிறது. ஒன்று, தந்தையிடத்திலேயே தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். 2வது, சிலைகள் என்பது கடவுளாக முடியாது என்பதற்கான காரணம். 3வது, அந்த சமூக அமைப்பையும் கேள்விக்குள்ளாக்குகிறார், அதை விட்டு ஒதுங்குகிறார். இப்படி ஒரு குறிப்பிட்ட சின்ன வசனத்திலேயே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிந்தனை போக்கிலிருந்து வெளியே வருவதை பார்க்க முடியும். இதற்கப்புறம் வரக்கூடிய வசனங்களில் பெரிய வாசிப்பாக இருந்தாலும் செய்தி ஒன்று தான். என்ன செய்தி? இவ்வாறாக நாம் என்ன செஞ்சோம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானத்தினுடைய அரசமைப்பை காமிச்சு கொடுத்தோம். வானத்தினுடைய ஆட்சி அமைப்பு, வானத்தில் என்னென்ன மாதிரி கோள்கள் சுற்றிட்டு இருக்கு, அதை அல்லாஹ் ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி சுட்டி காட்டுறான். கோள்களுடைய இயக்கங்களை, கோள்களினுடைய சலனங்களை, அங்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைப்பே நடக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிக்காண்ட. வகதாலிக்க நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத்தி வல் அருள், வானங்கள் பூமியினுடைய அந்த ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிமுக்கு காமிச்சு கொடுத்தோம். எதுக்கு? வலிய கூன மினல் மூக்கினின், உறுதியான நம்பிக்கையுடையவரில் ஒருவராக அவரும் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நாமெல்லாம் ஈமான் கொண்டவங்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஈமான் எப்படி வந்துச்சு? நாம் ரிசர்ச் பண்ணணுமோ, கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு நம்ம சொந்தமாக ஆய்வு செஞ்சோமா? அப்படியே கடவுள் இருக்கிறான்னு சொன்னாக்கா அவன் ஒரு கடவுளா பல கடவுளான்னு சொல்லி ஏதாவது ஆய்வு பண்ணணுமா? இல்லை. நம்முடைய அந்த நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கைங்கிறது பாரம்பரிய வழியில் வந்தது. நாமெல்லாம் ஆபாயி முஸ்லீம்கள் என்று சொல்லுவோம். உருதுல சொல்கிறதா இருந்தால் ஆபாயி முஸ்லீம். ஆபாயி முஸ்லீம்னா என்ன? பரம்பரை முஸ்லீம். வாப்பா காலத்திலிருந்து நாம் முஸ்லீம். பாப்பா முஸ்லீமாக இருந்தார், அவருக்கு பிறந்த நாள் நாம் யார்? முஸ்லீம். அப்படித்தான பொதுவான நிலை. ஆனால் இந்த இஸ்லாமியத்தை, இந்த ஈமானியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிறது இல்லை, தெரியுமோ? இது ஒரு முக்கியமான விஷயம். எங்கள் வாப்பா முஸ்லீமாக இருந்தார், அதனால் நானும் யார் தான்? முஸ்லீம் தான் என்கிற உரிமைவாதத்தை நாளை மறுமையில் நாம் சொல்லவே முடியாது. நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாவை குறித்து ஆய்வு செஞ்சுருக்கணும். ஆய்வு செஞ்சு ஆமாம், ஒரு கடவுள் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பல கடவுள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்முடைய சொந்த ஆய்வின் மூலமாக சொந்த அறிவை பயன்படுத்தி நாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் ஈமான். கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வரணும். அந்த கடவுளும் பல கடவுளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஒரு கடவுளாக தான் இருக்க முடியுங்கிறத தர்க்க ரீதியாக, லாஜிக்கலாக ஆய்வு செஞ்சு நாம் நம்ப வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் தான் உறுதியான நம்பிக்கை. அதனால தான் இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் வானம் பூமி மண்டலத்தினுடைய ஆட்சி அமைப்பை இப்ராஹிமுக்கு காமிச்சு கொடுத்தோம். எதுக்கு காமிச்சு கொடுத்தோம்?
உறுதியான நம்பிக்கை உடையவர்கள் ஒருவராக அவர் ஆகணுங்கிறதுக்காக. அப்போ அந்த வான மண்டலத்தினுடைய இயக்கத்தை பார்த்து அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குதுங்கிறத இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய ஈமானும் அந்த மாதிரியான உறுதிப்பாடு கொண்ட சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஈமானாக இருக்கணுங்கிறது ஒரு செய்தி. இப்போது அடுத்து வரக்கூடிய வசனங்கள் இருக்கக்கூடிய செய்தியை வசனத்தை வாசிக்காமலேயே நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுறேன். அவர் என்ன செய்கிறாரு, முதல்ல நட்சத்திரங்களை பார்க்குறார். இது என்னுடைய கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நட்சத்திரம் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அது என்னங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அப்படி எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு நட்சத்திரம் என்பது சூரியனை விட பெருசு, பல 100 மடங்கு பெருசு. நம்ம கண்ணுக்கு அது என்னவா தெரியுது, ஒரு சின்ன புள்ளியாக தெரியுது. சின்ன புள்ளியாக தெரிகிறனால நம்ம பார்வைக்கு என்ன சைஸில் தெரியுதோ அதுதான் அந்த நட்சத்திரத்தினுடைய அளவுன்னு நாம் கற்பனை பண்ண முடியாது. உண்மையில் சூரியனை விட பல 100 மடங்கு பல 1000 மடங்கு பெருசு ஒரு நட்சத்திரம். சரி, அப்போ சூரியன் எவ்வளோ பெருசு என்று கேட்டால், நம்முடைய சூரியன் இருக்கா இல்லையா, அதனுடைய குறுக்கு வட்டம் இருக்கா இல்லையா, குறுக்காக ஒரு பழத்தை வெட்டினா சென்டரில் வெட்டினா குறுக்கு வெட்டுன்னு சொல்கிறோம். அது மாதிரி சூரியனுடைய குறுக்கு வெட்டில் 800 பூமியை வைக்கலாம். 1-2 பூமி அல்ல, 800 பூமி குறுக்கு வெட்டில் மட்டும் வரிசையாக நிறுத்தினா. அதாவது ஒரு பந்தை சுற்றி ஒரு மாலையை, மணிகள் கொண்ட ஒரு மாலையை மாட்டி விட்டால் அது மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. சூரியனை சுற்றி 800 பூமிகளை என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். சூரியனுக்குள்ளே இல்லை, சூரியனுடைய வெளிப்பகுதியில் ஒரு மாலை மாதிரி பூமியை அடுக்குனா 800 பூமிகள் வைக்கலாம். அந்த அளவுக்கு சூரியன் பெருசு. சரி, அப்போ பூமி எவ்வளோ பெருசு, அது ஒரு தனியாக நம்ம வைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய சூரியனை விட ஒரு நட்சத்திரம் பல 1000 மடங்கு பெருசு. இந்த அளவுக்கு இன்றைக்கி நட்சத்திரத்தை பற்றிய விஞ்ஞான புரிதல் நமக்கெல்லாம் இருக்குது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த அளவுக்கு நட்சத்திரத்தை பற்றி புரிஞ்சுருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் காமிச்சு கொடுத்ததாக சொல்கிறான். வகதாலிக்க நுரி இப்ராஹிம், இவ்வாறு தான் இப்ராஹிம் நபிக்கு மலக்குத்த சமாவாத்தி வளருது, வான மண்டலங்களுடைய ஆட்சி அமைப்பை இயக்கத்தை நாம் காமிச்சு கொடுத்தோம். அப்போ ஒரு கால் இன்றைக்கி நாம் சயின்ஸ் ரீதியாக நட்சத்திரத்தை பற்றி புரிஞ்ச மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சிருக்கலாம். எது எப்படியோ அவர் பார்க்குறார். பார்த்துட்டு இது கடவுளாக இருக்க முடியுமோ அப்படிங்கிறார், கடவுளாக இருக்கும் அப்படிங்கிறார். ஆனால் அது மறைஞ்ச பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அதுவும் நம்முடைய கவனத்துக்குரிய விஷயம். இன்னி உஹிப்புல் ஆஃபிலி, மறையக்கூடியவைகளை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நான் இதை விரும்ப மாட்டேன். மறையுது, சூரியன் மறைஞ்சு போகுது, மறைகிறது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இது உலக மக்களுக்கு கடவுள் நம்பிக்கைக்குரிய இப்ராஹிம் நபியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னைக்கு மனுஷங்களை கடவுளாக ஆக்குறாங்களா இல்லையா? சாமியார்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள், பூசாரிகள் கடவுளாக்கப்படுகிறார்கள், கடவுளுடைய அவதாரங்களாக கடவுளுடைய வாரிசுகளாக மனிதர்கள் ஆக்கப்படுறாங்க. அவங்களாம் சாகிறதே இல்லையோ, செத்தா காணாமல் போயிடுறானல்ல, மறைஞ்சு போயிடுறானல்ல. மறையக்கூடியவைகள் கடவுளாக முடியாது. அப்போ கடவுளாக இருக்கக்கூடியவனுக்குண்டான அடுத்த தன்மையை, தகுதியை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி, லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவைகளை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். ஆனால் அடுத்ததாக சந்திரனை பார்க்குறார், ஒளிரும் சந்திரன். இது நட்சத்திரத்தை விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, அதை விட கொஞ்சம் ஜஸ்ட் பெருசாக இருக்குது. அப்போ இது கடவுளாக இருக்க முடியும், இது ஹாதா ரப்பி அப்படின்னு சொல்கிறார். அதுவும் மறைந்த பொழுது நான் நிச்சயமாக எனக்கு இறைவன் வழிகாட்டலைன்னு சொன்னால் நான் வழிகேட்டில் போயிடுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார். அடுத்த நாள் சூரியனை பார்க்குறார். அது சந்திரனை விடவும் பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஹாதா அக்பர், சூரியன் ஒளிர்வதை பார்க்கிற பொழுது இது என்னுடைய கடவுள் ஹாதா ரப்பின்னு சொல்கிறார். ஏன்னா இது பெருசாக இருக்குது. உலகத்தில் பெருசாக இருக்கிறது எல்லாம் கடவுளாக்குறது மனித இயல்பு. தன்னை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதை பார்த்த உடனேயே மனுஷ மனம் என்ன செய்யும், அதுக்கு ஒரு தெய்வீக தன்மையை பூசும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே எந்திரிக்கிறேன்னு வைங்க,
கீழே எந்திரிக்கிறதுனாக்க என்னுடைய காலை பயன்படுத்தி அல்ல, சும்மா அந்தரத்தில் அப்படியே மேலே ஏறுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த ஆள்கிட்ட என்னமோ தெய்வீக சக்தி இருக்குன்னு நினச்சிடுவீங்க. அதன் அடிப்படையில் எனக்கு தனிப்பட்ட மரியாதையை கொடுத்துருவீங்க. அப்படி ஒரு சக்தி என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்து நான் அதை பயன்படுத்தி இருந்த இடத்துலேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் சூனியத்தில் அப்படியே எந்திரிச்சா என்னை பார்த்து பயப்படுவீங்க. இந்த ஆள்கிட்ட என்னமோ சக்தி இருக்குது, அதனால் இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், சாதகமாக அணுகணும். இல்லைன்னா அந்த ஆள் ஏதாவது அந்த ஆளுடைய சக்தி பயன்படுத்தி ஏதாவது பண்ணிப்படுவான். பயம் இருக்கும். தன்னை விட பெருசாக இருக்கக்கூடிய, அது உருவத்திலேயோ ஆற்றல்லையோ திறமையிலையோ அதிகமாக இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது இயல்பே என்னன்னு கேட்டால் இது கடவுள் சக்தி அப்படின்னு நினைப்பான். இப்ராஹிம் நபியும் அதற்கு விதிவிலக்கில்லாமல் சூரியனை பெரிதாக பார்க்கிற பொழுது ஹாதா அக்பர் ஹாதா ரப்பிங்கிறார். பெருசாக இருக்கிறனால இது என்னுடைய கடவுளாக இருக்குமோ? அதுவும் மறைந்து விட்ட பொழுது இதெல்லாம் கடவுளாக முடியாது, நான் இவர்கள் வழங்கக்கூடிய அனைத்தை விட்டும் விலகி விடுகிறேன் ஒதுங்கிறார். இதுதான் அடுத்து ஓதப்பட்ட வசனங்களில் வரக்கூடிய செய்தி. இப்போ 3 கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ரொம்ப ஆணித்தரமான கேள்வி. விளக்கத்தை இன்றைக்கி சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். 3 கேள்வி மட்டும் வச்சுக்குவோம். முதல் கேள்வி, இங்கே இந்த கதையை அல்லாஹ் சொல்லி வருகிற பொழுது என்னமோ இப்ராஹிம் நபி எப்போ அந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் பார்த்தாரோ அப்போ மட்டும்தான் சூரியன் சந்திரன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சூரிய சந்திரனெல்லாம் உதிக்கலையோ? இப்ராஹிம் நபி என்னைக்கு பார்த்தாரோ அன்னைக்கு தான் சூரிய சந்திரன் உதிச்சுதா? உலகம் தோன்றின காலத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வருதா இல்லையா? அப்படி இருந்திருக்கும் பொழுது இங்கே அல்லாஹ் சொல்ல வரும்போது பார்த்தா என்னமோ இப்ராஹிம் நபி அன்னைக்கு தான் பார்க்குறாரு இல்லையா, அன்னைக்கு தான் சூரியன் உதிச்ச மாதிரி. அதுக்கு முன்னாடியெல்லாம் சூரியனோ சந்திரனோ உதிக்காத மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி சூரியனெல்லாம் உதிக்கலையோ என்கிற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஆரம்பத்திலேருந்தே சூரியனும் சந்திரனும் உதிச்சிருந்தாலும் இப்ராஹிம் நபி அதை பார்த்துருப்பாரா இல்லையா? என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குற மாதிரி என்ன அல்லாஹ் சொல்கிறான்? முதல்லையே உதிச்சிருக்குது, முதல்லையே அவர் பிறந்ததுலேருந்தே சூரிய சந்திரன்னு பார்த்துருக்கணும். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்ல வரும்போது பார்த்தானாக்கா என்னமோ அன்னைக்கு மட்டும்தான் இப்ராஹிம் நபி சூரியனையும் சந்திரனையும் பார்க்குற மாதிரி சொல்கிறானே. இது 2வது கேள்வி. ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுதுன்னா, சில பாரம்பரியமான தப்சீர்களில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தப்பு தெரியுங்களா? தப்சீர் தான் குரான் விளக்க உரை, ட்ரெடிஷ்னல் தப்சீர், பண்டு காலத்துடைய தப்சீர். ஏன்னா அன்னைக்கெல்லாம் விளக்கங்கள் குறைவாக இருந்தனால என்ன தப்பு சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா? ஆமாம், இப்ராஹிம் நபி பிறந்ததுலேருந்து சூரிய சந்திரனை பார்க்கலை. ஏன்னு கேட்டால் அவர் பிறந்ததுலேருந்து ஒரு புகையில் வளர்ந்தார். தப்சீரில் இருக்குது. இப்ராஹிம் நபி பிறந்ததுலேருந்து எங்கே வளர்ந்தாராம்? இந்த சம்பவத்தை நடக்கிற வரைக்கும். எந்த சம்பவம்? பாப்பா விட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வர்றாரா இல்லையா, வந்துட்டு வானத்தையெல்லாம் பார்க்குறாரா இல்லையா, அது வரைக்கும் இப்ராஹிம் நபி வெளி உலகம் தெரியாமல் ஒரு புகையில் வளர்ந்தனால சூரிய சந்திரனை அவர் பார்த்ததில்லை. இப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைக்கு தேவையில்லாத அளவுக்கு விஷயம் ரொம்ப தெளிவானது, ரொம்ப தெளிவானது. குரான்லேயே வருது. அதை யோசிக்கவே இல்லை. இப்போ நம்ம கேள்விக்கு திரும்பலாம். ஒரு கேள்வி, இதுக்கு முன்னாடி சூரியனும் சந்திரனும் உதிக்காத மாதிரி அன்னைக்கு தான் உதித்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். 2வது, இல்லை அதுக்கு முன்னாடியே சூரியனும் சந்திரனும் உதிச்சிருந்தாலும் அன்னைக்கு தான் இப்ராஹிம் நபி சூரியனையும் சந்திரனையும் பார்த்த மாதிரி சொல்கிறான். இது 2வது கேள்வி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு முன்னாடி பார்க்கலையோ அப்படிங்கிற கேள்வி வருது, அதுக்கு முன்னாடி உதிக்கலையோங்கிற கேள்வி வருது. 3வது கேள்வி என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஓரிரு நாட்களில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு நாள் நட்சத்திரத்தை பார்க்குறாரு, அடுத்த நாள் சந்திரனை பார்க்குறாரு, அடுத்த நாள் சூரியனை பார்க்குறாரு. குறைஞ்சபட்சம் இதிலிருந்து நமக்கு ஒரு 3 நாளுங்கிறதாவது தெரிய வருது. இப்போ இந்த 3 நாளும் உண்மையான கடவுளை தேடி போகும் பொழுது இடையில நட்சத்திரம், சந்திரன், சூரியன் இந்த 3ஐயும் கடவுள் என்று சொல்கிறாரு. அப்போ இப்ராஹிம் நபியும் சிறுக்கு வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்துக்காவது 3 நாளைக்காவது சிறுக்கு வச்சுட்டார். இதை கடவுள்னு சொல்கிறாரு. சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், நட்சத்திரம் கடவுள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இன்னி வஜ்ஜகத்தில் அப்படின்னு சொல்லி தொடங்குது. நான் ஒரே கடவுளின் பக்கம் என்னுடைய கவனத்தை குவித்து விட்டேன்னு சொல்கிறார். அது இருக்கட்டும். பின்னாடி ஏகத்துவத்தினுடைய அல்டிமேட் லெவலுக்கு போனார் அப்படிங்கிறதால இருக்கட்டும். ஆனால் டெம்பரவரியாவது இப்ராஹிம் நபி இடையில் என்ன செஞ்சார்?
சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரையும் தற்காலிகமாக கடவுளாக நினச்சாரல்ல, அப்போ இப்ராஹிம் நபி சிறுக்கு வச்சுட்டாரா? 3 கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஆனால் இதுக்கான பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறனால தற்காலிகமாக நிறுத்துவோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த 3 கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அது வரைக்கும் அதற்கு பிறகும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் நம் அனைவர்களுக்கும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. அதே மாதிரி புரிந்து கொண்ட விஷயங்களை மேலும் புரிந்து கொள்வதற்கு குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் இருக்கிற பொழுது அதிகமாக இந்த பின்னணியிலே சிந்தனை செய்வதற்குரிய நல்ல வாய்ப்பையும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.